சார் அவங்க என்னைக்கு பிஜேபியோட போனாங்களே அன்றைக்கே அவங்களுக்கு பின்னடைவு ஆயிடுச்சு சார். எந்த அளவுக்கு பின்னடைவு கிடையாது சார். அவங்க இப்போ தான் அந்த கட்சியில் 1008 பிரச்சனை இருக்குது சார். அதிமுகன்ற கட்சி இன்னைக்கு சின்ன பின்னமாக ஆகிப்போச்சு சார். இவர் தன்னை வந்து பொதுச் செயலாளர்னு கொண்டு வந்து அங்கங்கே போய் இப்போ கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இருந்தாலும் இந்த கட்சியை ஒன்றிணைக்கணும்னா அவங்க பிரிஞ்சவங்க எல்லாருமே பொதுவாக முக்கியமாக ஓபிஎஸ்லாம் உள்ளே வந்தால் தான் இவங்களுக்கு வலுவே இருக்குமே தவிர, ஏன்னா தென் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது சார். இன்றைக்கி வரலாம் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு இந்தியாவிலே எம்பிக்களில் அந்த சுயேட்சையாக நின்று அதிக ஓட்டு வாங்க எம்பி அவர் தான், ஓபிஎஸ் மட்டும்தான். அதிமுக வந்து அங்கே டெபாசிட் கூட இழந்துருச்சு. ஏன்னா அவருடைய செல்வாக்கு வந்து அங்கேயே நிரூபிச்சிட்டாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்கன்னா அது அந்த கட்சிக்கு தான் பெரிய அவமானமே தவிர, ஏன்னா இனிமேல் அந்த கட்சி தலை தூக்கணும்னா நீங்கள் வந்து எதிர்கட்சியாவது வரணும்னா நீங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சால் தான் வர முடியும். இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் வர முடியும். ஏன்னா பின்னாடி இந்த விஜயெல்லாம் வந்துட்டார். அவங்களாம் அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறி போயிடுவாங்க.